بسم الله الرحمن الرحيم இல்லை லா ஆகுதுஹு அபதன் வகத் தரஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் தூக்கி வீசியது எனக்கு வேண்டாம் என்று சொன்னார்கள். இப்படித்தான் அந்த சமுதாயத்துடைய பின்பற்றுதல் இருந்தது. அவர்கள் நபி அவர்கள் பின்பற்றி ஏதாவது ஒன்றை விட்டுவிட்டிருப்பார்களா? இன்று பிதஅத் என்று இஸ்லாமிய சமுதாயத்தில் அரங்கேற்றப்படக்கூடிய பிதஅத் ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. قال الله عز وجل: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى رسول الله صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله عز وجل: والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها ذلك الفوز العظيم. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை போற்றுகிறேன், புகழ்கிறேன். அவன் தனித்தவன், தன்னிகரற்றவன், வணக்கத்திற்குரிய ஒரே இறைவன் என சான்று வருகின்றேன். அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் அல்லாஹுடைய இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்தொடர்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்ற நட்பிரார்த்தனைக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா எம்மீது என்ன கட்டளைகளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே முடியுமான அளவு எடுத்து நடப்பதன் மூலமாகவும், என்ன விடயங்களை விட்டும் அல்லாஹ் தஆலா எங்களை தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு தடை விதித்திருக்கின்றானோ அந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே மேற்கொள்ளாமல் அல்லாஹ் தஆலாவை அஞ்சி பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு இந்த குத்பா பிரசங்கத்துடைய ஆரம்பத்திலே என்னையும் உங்களையும் உபதேசிக்கின்றேன். இன்றைய குத்பா பிரசங்கத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதில் சஹாபாக்கள் எங்களுக்கு ஒரு முன்னுதாரணம் என்ற தலைப்பிலே சில விடயங்களை உங்கள் முன்னால் பதியலாம் என நினைக்கின்றேன். இந்த குத்பா பிரசங்கத்திற்கான காரணம், தற்காலத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களில் இரு சாரார் சஹாபாக்களுடைய விடயத்திலே குறை வைப்பதன் காரணத்தினால் இந்த தரவுகளை அவர்களுக்கு வழங்குவதன் மூலமாக அந்த சிந்தனா வட்டம் திருத்தப்பட வேண்டும் என்ற நோக்கிலே இங்கே சில தரவுகள் முன்வைக்கப்படுகின்றன. சஹாபாக்களை பற்றி அவர்கள் விளங்க வேண்டிய விதத்திலே இஸ்லாமிய சமுதாயம் விளங்காததன் காரணத்தினால் சஹாபாக்கள் செய்யாத விடயங்களை அவர்கள் மார்க்கமாக இன்று பின்பற்றுவதை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் அன்பு வைக்கின்றோம் என்ற தோரணையிலே சஹாபாக்களை விட எங்களுக்கு அன்பு வைக்க முடியுமா என்ற கேள்விக்கு பதில் தெரியாதவர்களாக அவர்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இதொரு சாரார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு சஹாபாக்கள் விரும்பினார்கள், அன்பு வைத்தார்கள், அவர்களுடைய சுன்னத்தை எவ்வாறு அடியொட்டி பின்பற்றினார்கள் என்ற தரவுகளில் இருக்கக்கூடிய பற்றாக்குறையின் காரணத்தினால் அவர்களை விட நாங்கள் அமல் செய்ய முடியும்
என்பதை போன்ற ஒரு சிந்தனா போங்கிலே மார்க்கமாக்கப்படாத விடயங்களை, நூதன அனுஷ்டானங்களை, பிதஅத்துகளை இன்றைய கால முஸ்லிம்கள் செய்து வருவதை நாங்கள் பார்க்கலாம். இன்னொரு சாரார் சஹாபாக்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காததன் காரணத்தினால் அவர்களும் தவறு செய்வதை நாங்கள் பார்க்கலாம். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த சஹாபாக்கள் எவ்வாறு பற்று வைத்திருந்தார்கள், அப்படி பற்று வைத்த ஒரு சமுதாயத்தை நாங்கள் குறை காண முடியுமா? அவர்களுடைய சுன்னத்தை எவ்வாறு பின்பற்றினார்கள், அப்படி அடியொட்டி பின்பற்றிய அந்த சமுதாயத்தை நாங்கள் தவறு காண முடியுமா போன்ற கேள்விகளுக்கு அவர்கள் பொருத்தமற்ற பதில்களை வழங்குவதை நாங்கள் பார்க்கலாம். ஆகையினால் இன்றைய இந்த குத்பா பிரசங்கத்திலே சஹாபாக்கள் என்போர் யார், இந்த சஹாபாக்கள் நபி அவர்களை எவ்வாறு நேசித்தார்கள் சம்பந்தமான சில தரவுகள், எவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் அடியொட்டி பின்பற்றினார்கள், நாங்கள் நபி அவர்களை பின்பற்றும் பொழுதோ அவர்களுடன் எங்களை வைத்து பார்க்க முடியாது என்றாலும் நாங்கள் எங்களுடைய நிலையை சற்று உரசி பார்ப்பதற்காக வேண்டி நாங்கள் யோசித்தால் அவர்களுடைய நிலை எங்கே இருந்தது, நாங்கள் எங்கே இருக்கின்றோம் போன்ற விடயங்களை நாங்கள் சற்று தெரிந்து கொள்வதற்காக வேண்டி இங்கே சில விடயங்களை நாங்கள் உற்று நோக்குவோம். சஹாபாக்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் தலைவர் இறுதி நபி முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணால் பார்த்து அவர்களை ஈமான் கொண்டு இஸ்லாத்திலே யாரெல்லாம் மரணித்தார்களோ அவர்கள் அனைவரும் சஹாபாக்களுடைய வட்டத்திலே சேருவார்கள். 3 விடயங்கள். நபி அவர்களை கண்ணால் பார்த்திருக்க வேண்டும், அவர்களை ஈமான் கொண்டிருக்க வேண்டும். ஈமான் கொள்ளாமல் கண்ணால் பார்த்தவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். அதே வேளையிலே மரணிக்கும் பொழுதும் திரும்பவும் குஃப்ருக்கு வராமல் இஸ்லாத்திலேயே அவர்கள் மரணித்திருந்தால் இவர்கள் சஹாபாக்களாக கணிக்கப்படுவார்கள். இந்த சஹாபாக்களிலே சிறந்தவர்கள் இருக்கின்றார்கள். முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கின்றார்கள், முஹாஜிரீன்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தோளோடு தோள் நின்று தங்களுடைய அனைத்து சொத்து செல்வங்களையும் இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்கும் அவர்களுடைய நலவுக்காக வேண்டியும் வாரி வழங்கிய அன்சாரிகள் மதீனாவாசிகள் இருக்கின்றார்கள். இந்த தரவுகளிலே சில தகவல்களுக்காக சில விடயங்களை மீண்டும் நான் பதிவு செய்து கொள்கின்றேன். இந்த சஹாபாக்களிலே மிகவும் சிறந்தவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. நாங்கள் மனித வர்க்கத்தை எடுத்து பார்த்தால் சிறந்தவர்கள் நபிமார்கள். அந்த நபிமார்களிலே இறுதி நபி எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கு பின்னால் எங்களுடைய உம்மத்திலே மிகவும் சிறந்த ஒரு மனிதர் என்று சொன்னால் அது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்ததாக 3 மீதம் இருக்கக்கூடிய ஹுலஃபா உர் ராஷிதீன்கள் அடுத்த படிநிலையிலே வைத்து நோக்கப்பட வேண்டியவர்கள். இரண்டாவது சிறந்தவர் உமரே ஃபாரூக், உமர் இப்னுல் கத்தாப். மூன்றாவது துன்னூரைன் உஸ்மான் இப்னு அஃபான். நான்காவது அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹும். இவர்கள் 4வரும் மிகவும் சிறந்தவர்கள். அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சுவர்க்கத்தை கொன்று நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்கள் இருக்கின்றார்கள். அந்த 10 பேரிலே இந்த மேற்கூறப்பட்ட 4வரும் அடங்குவார்கள். அவர்கள் போக மீதம் இருக்கக்கூடிய 60. மாணவர்களே, இதை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். எங்களுடைய சமுதாயத்துடைய உதாரண புருஷர்கள் யார் என்ற பெயராவது எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். 4 சஹாபாக்கள் போக இன்னும் 60 இருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஹதீஸிலே, ஒரே இடத்திலே, ஒரே சந்தர்ப்பத்திலே வைத்து அவர்கள் அனைவருக்கும் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டார்கள். மற்றவர்களும் சுவர்க்கத்துக்குரியவர்கள். இவர்கள் அந்த குறிப்பிட்ட ஹதீஸிலே நன்மாராயம் கூறப்பட்டதன் காரணத்தினால் உலமாக்கள் எங்களுக்கு பட்டியலிடுகின்றார்கள். இவர்கள் 10 பேரும் மிகவும் சிறந்தவர்கள். 4 பேர் போக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் வ ஆமிர், அப்துர் ரஹ்மான் ஆமிர், சஅத் வ சயீத், தல்ஹத் வ ஜுபைர்.
இப்படி நீங்கள் பாடமாக்கி கொண்டால் தகவல் உங்களுக்கு இலகுவா இருக்கும். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், ஆமிர் இப்னுல் ஜர்ராஹ், அபூ உபைதா, سعد وسعيد، سعد بن أبي وقاص، سعيد بن زيد بن عمرو، وطلحة بن عبيد الله، والزبير بن العوام போன்ற 10 பேரும் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள். அதற்கு பின்னால் பத்ரிலே கலந்து கொண்டவர்கள், உஹதிலே கலந்து கொண்டவர்கள், பைஅத்துர் ரிதுவானிலே கலந்து கொண்டவர்கள், இப்படியே அந்த பட்டியல் தொடர்கின்றது. இந்த சஹாபாக்கள் எவ்வாறு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரும்பினார்கள், நேசித்தார்கள், எவ்வாறு அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றினார்கள், அதுதான் இன்றைய எங்களுடைய தலைப்பு. அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் அவர்களை சூழ வாழ்ந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வஹியை எடுத்து அறிவித்து கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் எதை பேசினாரும் வஹியின் அடிப்படையிலேயே பேசுவார்கள். அது சஹாபாக்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. ஆகையினால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை இந்த சஹாபாக்கள் கொடுத்தார்கள். ஏன்? அது ரசூலுல்லாவுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பும் தான், மாறாக அந்த வாயை பேச வைத்த அல்லாஹ் தஆலாவுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பும் தான். அல்லாஹ் தஆலா சூரத்து நஜ்மிலே குறிப்பிடுகின்றான், வமா யன்திகு அனில் ஹவா. இந்த மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றாரே, இவர் வெறுமனே அவர் நினைத்த போல் பேச மாட்டார். அவர் மொழிந்தாலே, பேசினால் என்று சொல்லவில்லை, வமா யதகல்லம் என்று சொல்லவில்லை, மொழிந்தாலே, வாயை துறந்து வார்த்தை வந்தாலே அவர் தன்னிச்சையாக சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல. இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அல்லாஹ் தஆலாவிடமிருந்து வஹி மூலமாக அறிவிக்கப்பட்ட வார்த்தையை தவிர வேறு வராது என்று அல்லாஹ் தஆலா அந்த கூறிய வார்த்தையை நாங்களும் ஓதுகின்றோம், ஈமான் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த சமுதாயம் ஓதி ஈமான் கொண்டது வேறு விதம். அதனால் தான் நாங்கள் சில சம்பவங்களை பின்னர் பார்ப்போம். எந்த அளவுக்கு அந்த வார்த்தைக்கு அந்த சமுதாயம், சஹாபாக்களுடைய சமுதாயம் மதிப்பு வைத்தது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய இந்த வேதத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்தின் மூலமாக பரிபூரணப்படுத்தி அதை மறுமை நாள் வரைக்கும் நிலைத்திருக்க கூடிய ஒரு வேதமாகவும் மார்க்கமாகவும் தான் அல்லாஹ் தஆலா கடைசி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காத்தமுன் நபியீன், நபிமார்களுக்கே முத்திரை என்பதாக கடைசியாக அல்லாஹ் தஆலா அனுப்பினான். அப்படி என்றால் அவர்கள் வந்ததிலிருந்து பல்லாயிரம் வருடங்களுக்கு பின்னால் ஏற்படக்கூடிய அந்த மறுமை நாள் வரைக்கும் இந்த மார்க்கம் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அந்த வழிமுறையை, மார்க்கத்தை, சுன்னாவை, வஹியை எடுத்து நகர்த்தக்கூடிய அந்த ஜெனரேஷன் மிகவும் பவர்ஃபுல், பலமான ஒரு ஜெனரேஷனாக இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ் தஆலாவுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அதனால்தான் நாங்கள் செய்திகளை கேட்படும் பொழுது வியக்கக்கூடிய அளவுக்கு உரிய ஒரு சமுதாயமாக அந்த சஹாபாக்கள் சமுதாயம் இருந்தது. எத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு பின்னாலும் மார்க்கத்தை பற்றி கேள்விப்பட்டால் அதற்கு காரண கர்த்தாக்கள் ரசூலுல்லாவிடமிருந்து படித்த மார்க்கத்தை, பார்த்த மார்க்கத்தை, அவர்கள் வாழ்ந்த மார்க்கத்தை அப்படியே தூய அடிப்படையிலே கலப்படம் இல்லாமல் எங்களுக்கு அவர்கள் தருவித்து தந்தார்கள். அவர்கள் பொய் சொல்லக்கூடியவர்களாக இருக்கவில்லை, உண்மையை தருவித்து தந்தார்கள். அவர்களிலே அல்லாஹ் தஆலா மனித அத்தாட்சிகளை போன்ற அனைத்தையுமே கேட்டவுடன் பாடமாக்கக்கூடிய வளங்களை, ஆளுமலைகளை அல்லாஹ் தஆலா வைத்திருந்தான். அப்படியே எங்களுக்கு பாடமாக்கி தந்தார்கள். ஒரு வார்த்தை பிசையினாலும் அவர்களுக்கு வியர்த்து போட்டுவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டு சில வேளை நான் தவறிழைத்து விடுவேனோ என்ற பயம் வந்தால் அவர்களுக்கு நடுக்கம் ஏற்பட்டுவிடும். அந்த அளவுக்கு மிகவும் பத்திரமாக, கண்ணம் கருத்துமாக எங்களுக்கு மார்க்கத்தை எடுத்து தந்தார்கள். ஏன்? அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை, அல் குர்ஆனை இறக்கி அதை விளக்கப்படுத்தக்கூடிய பணியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அவர்களுடைய வாழ்க்கை அனைத்துமே இந்த அல் குர்ஆனுக்கு விளக்கம். நீங்கள் தொழுங்கள் என்ற ஆயத்து தான் குர்ஆனிலே வந்திருக்கின்றது.
எத்தனை தடவைகள் ஒரு நாளிலே தொழ வேண்டும் என்று நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக கற்றுக் கொடுத்து, அதை நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்து, அதை அடுத்த பரம்பரைகள் கற்றுக் கொடுத்துத்தான் நாங்கள் தற்பொழுது பள்ளிவாயிலே ஜமாத்தாக ஐவேளை நாங்கள் தொழுது கொண்டிருக்கின்றோம். நாங்கள் ஜும்மாவை நாங்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஏன் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், வ அன்ஸல்னா இலைக ذிக்ர, நபியே நாங்கள் ذிக்ர் என்ற இந்த குர்ஆனை உங்களுக்கு இறக்கினோம், லிதுபையின லின்னாஸ், நீங்கள் தான் விளக்கப்படுத்தி சொல்ல வேண்டும். லிதுபையின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், இது சஹாபாக்களுக்கு தெரியும். அப்படி விளங்கக்கூடிய ஒரு சமுதாயமாகத்தான் அல்லாஹ் தஆலா வைத்திருந்தான். அந்த டியூட்டியை, அந்த மார்க்கத்தை எடுத்து பரப்பக்கூடிய அந்த டியூட்டியை அவர்கள் கச்சிதமாக செய்து முடித்த ஒரு சமுதாயமாக சஹாபாக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையினால் அவர்கள் செய்யாத ஒரு மார்க்கம் எங்களுக்கு தேவை கிடையாது. அவர்கள் காட்டித்தராத வழிமுறைகள் இஸ்லாத்திலே தேவை கிடையாது என்ற சிந்தனை இஸ்லாமிய சமுதாயத்திலே ஆழமாக பதியப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய குத்பாவுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், சூரத்துல் அஹ்ஸாபுடைய 21வது வசனம். அதுவும் காரணம் சஹாபாக்கள் இந்த அளவுக்கு அடியொட்டி பின்பற்றியதற்கு. லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனத்துன் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர் வ ذكرல்லாஹ கஸீரா. உங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சிறந்த முன்னுதாரணம் இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கையிலே அனைத்து பகுதிகளுக்கு, குடும்ப வாழ்க்கையா, கற்பித்தலா, வியாபாரமா, பொருளாதாரமா, அரசியலா, அனைத்துக்கும் உங்களுக்கு லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸன, சிறந்த முன்னுதாரணம் இருக்கின்றது. இப்ப நாங்கள் அனைவரும் மனிதர்கள், சஹாபாக்களும் மனிதர்கள். அவர்கள் இந்த மனித வாழ்க்கையை உலகத்திலே வாழ்வதற்காக அவர்கள் பெற்றுக்கொண்ட ஒரே ஒரு ரோல் மாடல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ஏன்? அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கற்பித்துக் கொடுத்தான். அதை ஈமான் கொண்டார்கள், அந்த ஆயத்தை நம்பினார்கள், அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். நாங்களும் அந்த ஆயத்தை ஓதுகின்றோம், நம்புகின்றோம். ஆனால் நடைமுறையிலே வரும் பொழுது எங்களுக்கு முன்னுதாரண புருஷர்கள் பலர். இதுதான் பிரச்சனை. குறிப்பாக மார்க்கத்தை எடுத்துக்கொண்டாலும் முன்னுதாரண புருஷர்கள் பலர். ஹதீஸை பார்ப்பது கிடையாது. ஆனால் உலமாக்கள் இப்படி இருக்கவில்லை. சஹாபாக்களிடமிருந்து மார்க்கத்தை படித்த தாபீன்கள் இப்படி இருக்கவில்லை. இதனால் தான் அல்லாஹ் தஆலா யாரெல்லாம் சஹாபாக்களாக இருந்தார்களோ, சஹாபாக்களை அடியொட்டி பின்பற்றினார்களோ, அவர்களுக்கு உயர்ந்த சுவர்க்கங்கள் இருப்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். சூரத்து தௌபாவுடைய 100வது வசனம் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், இந்த மார்க்கத்திலே முதலாவது நுழைந்தவர்கள், முதலாவது கூட்டம் மினல் முஹாஜிரீன வல் அன்சார். அடுத்த கூட்டம் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், அவர்களை சிறந்த முறையிலே பின்பற்றியவர்கள். இந்த முஹாஜிரின்களை, அன்சார்களை, இந்த முதலாவது கூட்டத்தை. வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், இவர்கள் யார் என்றால் பின்னர் வருகின்ற ரலியல்லாஹு அன்ஹும், இவர்கள் தான் அல்லாஹ்வை கொண்டு, அல்லாஹ் இவர்களை கொண்டு பொருந்திக் கொண்டான். வரது அன்ஹு, அவர்களும் அல்லாஹ்வை கொண்டு பொருந்திக் கொண்டார்கள். வஅஅத்த லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹார், அவர்களுக்கான பரிசு இப்பவே தயார் செய்யப்பட்டுள்ளது. சதா நீரருவிகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவர்க்கம் அவர்களுக்கு தயார் பண்ணப்பட்டு விட்டது. அவர்கள் அதிலே ஹாலிதீன ஃபீஹா அபதா, நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். ذَلِكَ الْفَوْزُ الْعَظِيمُ, இதுதான் மகத்தான வெற்றி என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். இந்த ஆயத்தை நாங்கள் எடுத்து நோக்குவோம். முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த சமுதாயம், எங்களுடைய உதாரண புருஷர்கள் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், இவர்களை சிறந்த முறையிலே பின்பற்றக்கூடியவர்கள். அது நீங்களாகவும் இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளாகவும் இருக்கலாம். யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை அடியொட்டி பின்பற்றிய இந்த முதலாவது கூட்டமாகிய சஹாபாக்களை அடியொட்டி பின்பற்றுகின்றார்களோ, அவர்கள் சரிகண்ட விடயங்களிலே ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு ஒப்பாக அவர்கள் பின்பற்றும் பொழுது அவர்களும் இந்த நல்ல கூட்டத்திலே இருக்கலாம். இதனால் தான் நாங்கள் அல்லாஹ் தஆலா அவர்களை கொண்டு பொருந்திக் கொண்டான் ரலியல்லாஹு அன்ஹும் என்று சொன்னதனால் நாங்கள் இன்றும்
ஒரு சஹாபியுடைய பெயரை நாங்கள் கேட்கும் பொழுது சொல்லும் பொழுது அபூபக்கர் உமர் என்று சொன்னால் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லாமல் இருப்பதற்கு நாவு கூச்சப்படுகின்றது. ஏன் காரணம்? அந்த சர்டிபிகேஷன் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த சர்டிபிகேட்கான காரணம் என்ன? அவர்கள் ரசூலுல்லாவை நேசித்தார்கள், அடியொட்டி பின்பற்றியதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக இந்த சஹாபாக்கள் எந்த அளவுக்கு ரசூலுல்லாவை நேசித்தார்கள் என்பதற்கான சில தரவுகளை நாங்கள் பார்ப்போம். ஒரு முறை ஒரு மனிதர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே எப்பொழுது மறுமை வரும் என்று கேட்டார். ஒரு தூர பிரதேச மனிதர், அடிக்கடி ரசூலுல்லாவுடன் கலந்து வாழக்கூடியவர் கிடையாது. இப்ப ரசூலுல்லாவுக்கு மறுமையை பற்றி தெரியாது, எப்பொழுது மறுமை வரும் என்பது தெரியாது, அல்லாஹ் தஆலா அறிவித்துக் கொடுக்கவில்லை. மறுமையுடைய அறிவு அல்லாஹ்விடம் மாத்திரம்தான். இப்ப நபி அவர்கள் இல்லை என்று சொன்னாமல் ஒரு சிறந்த பதிலை சொன்னார்கள். வமாதா அஅதத்த லஹா, மறுமையை பற்றி கேட்கிறீர்களே தோழரே, அதற்கு நீங்கள் என்ன தயார் நிலையிலே இருக்கின்றீர்கள்? எனக்கு தெரியாதுதான் பதில். ஆனால் பதிலை ஒரு பக்கத்திலே வைத்துவிட்டு இரண்டாவது கேள்வி கேட்டார்கள். வமாதா அஅதத்த லஹா, அவர் சொன்னார் லா ஷை, ஒன்றுமே நான் தயாரில்லை, நான் தயாரில்லை. ஆனால் இல்லா ஒரே ஒரு விடயம், அன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹ், நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நான் நேசிக்கின்றேன். இது மட்டும் தான் எனக்கு, வேற ஒன்றும் இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு வார்த்தை. என்ன சொன்னாங்க? அன்த மஅமன் அஹ்பப்த, நீ யாரை நேசிக்கின்றாயோ அவர்களுடன் இருப்பாய் என்று சொன்னார்கள். இப்ப மறுமையிலும் அதான் மறுமையை பத்தி கேட்கிறார். ஏன்னா மறுமையை பத்தி தெரிஞ்சுக்கணும், எப்படி மறுமையில தப்பு ரெண்டு அவருக்கு தேவை. இப்ப ரசூலுல்லாஹ் அவருடைய கடைசி நோக்கம், அந்த கேள்வியுடைய கடைசி நோக்கத்துக்கு பதில் கொடுத்துட்டாங்க. நீங்க அல்லாஹ்வையும் ரசூலை நேசிப்பதாக சொன்னார், நீங்கள் அவர்களுடன் இருப்பீர்கள் மறுமையிலே. ரசூலோட மறுமையில் இருந்தால் அதுக்கு மேல தேவையில்லை. ஹதீஸ் முடியல், இதல்ல எங்களுடைய தேவையான தரவு இந்த ஹதீஸிலே. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் குறிப்பிடுகின்றார், நபி அவர்களுடைய இந்த வார்த்தை இருக்கின்றதே, அன்த மஅமன் அஹ்பப்த், நீங்கள் நேசிக்கக்கூடியவருடன் இருப்பீர்கள் என்ற இந்த வார்த்தையை நாங்கள் சஹாபாக்கள் கூடாக இருக்கும் பொழுது சொன்ன வார்த்தை. அனைவரும் நாங்கள் அந்த வார்த்தையை கொண்டு நாங்கள் சந்தோஷப்பட்டதை போன்று வேறொரு நாளும் நாங்கள் சந்தோஷப்பட்டது கிடையாது. நிறைய இன்சிடென்ட்கள் நடந்திருக்கும் ரசூலோட வாழக்கோல, நிறைய யுத்தங்கள்ல கலந்து கொண்டிருக்கிறாங்க, நிறைய சந்தோஷமான சம்பவங்கள் நடந்திருக்கும். இந்த வார்த்தை எங்களுக்கு சந்தோஷத்தை தந்ததை போன்று எங்களுக்கு வேறு ஒன்றும் சந்தோஷத்தை தரவில்லை. ஃபமா ஃபரிஹ்னா அபதன் مثل ما فرحنا بقول النبي صلى الله عليه وسلم انت مع من احببت. நபி அவர்கள் சொன்னார்களே, நீங்கள் விரும்பக்கூடிய நேசிக்கக்கூடியவர்களுடன் மறுமையிலே இருப்பீர்கள் என்று இந்த வார்த்தையை கொண்டு நாங்கள் சந்தோஷப்பட்டதை போன்று வேறொரு நாளும் சந்தோஷப்பட்டது கிடையாது என்று சொல்லிவிட்டு இன்னும் ஹதீஸ் முடியவில்லை. அனஸ் இப்னு மாலிக் குறிப்பிடுகிறார், அன உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கின்றேன். வ அபூ பக்ரின் வ உமர், ஒரு சஹாபி சொல்லக்கூடியது, அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களையும் நான் நேசிக்கின்றேன், அவர்களுடனேயே நான் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். வ இல்லம் அமல் பிமிஸ்லி அமாலிஹிம், அவர்கள் செய்யக்கூடிய அமல்களை என்னால் செய்யால் முடியாவிட்டாலும் கூட அவர்களுடன் என்னுடைய நேசத்தின் காரணத்தினால் நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என்று சொன்னார்கள். இப்படித்தான் சஹாபாக்களுடைய நேசம் இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் மீது வைத்த நேசத்திற்கு எண்ணிலடங்கால தரவுகளை சொல்லலாம். தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் பொருளாதாரத்தையும் அனைத்தையும் ரசூலுல்லாஹ்வுக்கு அர்ப்பணித்த ஒருவர் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சாஹிப், சஹாபாத்துடைய ஒருமை சாஹிப், அரபியிலே சாஹிப் என்று குர்ஆனிலே சொன்ன ஒரே ஒரு மனிதர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சௌர் குகையிலே ஹிஜ்ரத்தின் பொழுது இருவரும் இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், இஸ் யகூலு லி ஸாஹிபிஹி, தன்னுடைய அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சாஹிப் தோழருக்கு சொன்னார், லா தஹ்சன், தோழரே பயப்படாதே, இன்னல்லாஹ மஅனா என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே யாராவது தரக்குறைவாக ரசூலுல்லாஹ்விடம் பேசினால் உடனடியாக அவருக்கு கோபம் வந்துவிடும். பல முறைகள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அனுமதி கேட்பார், இவருடைய வேலையை நான் முடித்து விடுகிறேன், அனுமதி தாருங்கள், உங்களுக்கு தரக்குறைவாக பேசுகின்றார் என்று சொல்வார்கள். அதனால் தான் மரணத்தின் பொழுது கூட நபி அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்பதை அவர்களுக்கு தாங்க முடியவில்லை.
இல்லை மரணித்திருக்க முடியாது, மியராஜை போன்று எங்காவது பயணம் சென்றிருப்பார் என்ற ஒரு ஆவல் இருந்தது அவருக்கு. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை அனைத்தையுமே நபிக்காகவும் நபியுடைய தாவத்துக்காகவும் செலவு செய்தவர்கள். நபியுடைய 2 பெண் மக்களை திருமணம் முடித்ததனால் 2 ஒளிகளுக்கு உடையவர் என்ற பட்டத்துக்குரியவர். துன்னூரைன் அலி இப்னு அபி தாலிப், ஃபாத்திமா நாயகியை, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்த நபியுடைய மருமகனார். அவர் சொல்லுகின்றார், ரசூலுல்லாவை நாங்கள் நேசித்ததை போன்று இந்த உலகத்திலே எதையுமே நாங்கள் நேசித்தது கிடையாது. அதனால்தான் அவர் சிறியவராக இருக்கும் பொழுது ஹிஜ்ரத்துக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து தப்பித்து காபிர்களுடைய கண்களில் படாமல் வெளியேறி மதீனாவுக்கு செல்லக்கூடிய ஹிஜ்ரத்துடைய பயணத்தை ஆரம்பித்த பொழுது நபி அவர்களை போன்று அவர்களுடைய படுக்கையிலே படுத்துக் கொண்டிருந்தவர் தான் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படி கதைகள் தொடருகின்றது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேருக்கு நேர் நான் பார்த்தது கிடையாது. நிறையதாக நான் கதைத்திருக்கின்றேன். வலாக்கின் லா அஸ்ததீஉ அன் அம்லஅ ஐனைய பிஹி, அவரை நேருக்கு நேர் நான் பார்த்ததே கிடையாது. இஜ்லாலன் மின்ஹு, அவருக்கு இருந்த மரியாதையின் காரணத்தினால். நீங்கள் நபி அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை எனக்கு சற்று வர்ணித்து தாருங்கள் என்று சொன்னால் எனக்கு வர்ணிக்க முடியாது. ஏன்? நான் நேருக்கு நேர் அவரை கண்ணை நிறைய நான் பார்த்தது கிடையாது, அந்த மரியாதையின் காரணத்தினால் என்பதாக அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குறிப்பிடுகின்றார்கள். இதனால் தான் இஸ்லாத்தை பிற்காலத்திலே ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர் உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி என்று சொல்லப்படக்கூடியவர் நிறைய நாடுகளுக்கு பயணித்திருக்கின்றார். நிறைய அரச சபைகளிலே கருத்து தெரிவித்திருக்கின்றார். பல தூதரக வேலைகளை செய்திருந்தவர். அவர் ஒரு முறை சொல்லுகின்றார், நான் பல சாம்ராஜ்யங்களுக்கு நான் பயணித்திருக்கின்றேன். கிஸ்ரா, கைசர், ரோம் தேசத்து மன்னன், பாரசீக மன்னன், நஜாசி போன்ற அனைத்து மன்னர்களுடைய அரண்மனைகளுக்கும் சென்று மன்னருக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களை பார்த்திருக்கின்றேன். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய சஹாபாக்கள் எந்த அளவுக்கு கண்ணியம் வைத்து பணிவிடை செய்கின்றார்களோ அதே போன்ற ஒரு பணிவிடையை, கண்ணியத்தை நான் எந்த அரச சபையிலும் பார்த்தது கிடையாது. லகத் வஃபத்து அலல் முலூக், நிறைய மன்னர்களுக்கு நான் வைத்திருக்கின்றேன். ஃபமா ரஅய்து மலிகன் கத்து, நான் எந்த அரசனையும் காணவில்லை. யுஅல்லிமுஹு அஸ்ஹாபுஹு, அவனுடைய பணியாட்கள் கண்ணியப்படுத்துவதை மா யுஅல்லிமு அஸ்ஹாபு முஹம்மதின் முஹம்மதா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் எந்த அளவுக்கு பணிவிடை கண்ணியப்படுத்துகின்றார்களோ அந்த அளவுக்கு எந்த ஒரு அரசரையும் நான் கண்டது கிடையாது என்பதாக அந்த காலத்திலே இருந்த ஒரு ராஜதந்திரி சஹாபி மஸ்ஊத், உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி அவர்கள் குறிப்பிடுவதை பார்க்கலாம். அதனால் தான் அம்ர் இப்னு தஸினா, கடைசி ஒரு தரவு, அம்ர் இப்னு தஸினா என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி, அன்சாரி, ஹஸ்ரஜி, மதீனாவை சேர்ந்தவர். நபி அவர்களுடைய ஒரு வேலைக்காக வேண்டி சென்றவர் குறைசி காபிர்களால் கைது செய்யப்பட்டு மக்காவிலேயே தனீம் என்ற இடத்திலே கொலை செய்யப்பட்டார். அப்பொழுது கொலை செய்யப்படுவதற்கு முன்னால் அங்கே குறைசி காபிர் கேட்கின்றார்கள், உங்களை விடுதலை செய்யலாம், ஒரே ஒரு வார்த்தை போதும். என்ன? நீங்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய மாட்டிக்கொண்டிருக்கின்றீர்களே கைதியாக, இந்த இடத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து நீங்கள் குடும்பத்திலே இருந்தால் எப்படி? நல்லம் என்று சொன்னால் விட்டு விடுவோம் என்று சொன்னதற்கு அவர் சொன்னார், நான் வீட்டிலே சந்தோஷமாக இருக்கும் பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலிலே ஒரு முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன். லா உஹிப்பு அன் துஸீபஹு ஷௌகத்துன் துஸீஹி வ அன ஃபீ அஹ்லி வ மாலி, நான் என்னுடைய குடும்பத்தில் இருக்கும் பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலிலே ஒரு முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்று சொன்னார்கள். இப்படித்தான் அவர்களுடைய அன்பு இருந்தது. அந்த அன்பு வைத்த சமுதாயம் எவ்வாறு மார்க்கத்தை படித்து பின்பற்றியது, அப்படி நாங்களும் மார்க்கத்தை படித்து பின்பற்றுவோம். அவர்கள் செய்யாததை நாங்கள் மார்க்கமாக செய்து பிதஅத்துகளை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்களை பற்றி திரிவுபடுத்தப்பட்ட தரவுகளை நாங்கள் பெரிதிப்படுத்தி அவர்களை குறை சொல்லவும் கூடாது என்ற விடயத்தை
இன்றைய கொத்பாவின் மூலமாக எங்களுக்கு நபியவர்களை பின்பற்றுவதில் உதாரண புருஷர்கள் அந்த சஹாபாக்கள் தான் என்ற விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்வோமாக. நாங்கள் விளங்கிய விளக்கத்தை கொண்டு எங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றி அல்லாஹ்வுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடிய நற்மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. அகூலு மா சமஅதும் அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் வலிஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி ذنبٍ وخطيئة فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதில் பின்பற்றுவதில் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு முன்னுதாரண புருஷர்களாக இருந்தார்கள் என்ற தலைப்பிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபாக்கள் வைத்திருந்த நேசத்தின் ஒரு பகுதியை நாங்கள் பார்த்தோம். இந்த சில வினாடிகளிலே அந்த நேசத்தின் பிரதிபலனாக அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்ததன் காரணத்தினால் அந்த சஹாபாக்கள் நபி அவர்களை பின்பற்றுவதில், சுன்னாவை படிப்பதில், பின்பற்றுவதில் எவ்வாறு கரிசனை காட்டியிருக்கின்றார்கள், அவர்களுடைய வழிமுறைதான் என்ன என்பதை நாங்கள் சில தரவுகளை பார்ப்போம். நாங்கள் எங்களுடைய பள்ளி வாயில்களிலே ஹதீஸ் மஜ்லிஸ்களுக்கு அழைக்கப்பட்டால் வரக்கூடிய 10-15 பேரை போன்று சஹாபாக்களுடைய சமுதாயம் இருக்கவில்லை. இது அப்பட்டமான உண்மை என்றாலும் திருப்ப திருப்ப கூறப்பட வேண்டிய ஒரு விடயம். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சமுதாயத்திலே எப்படிப்பட்டவர்? சோழி இல்லாதவராக இருந்தார். மதீனா, அந்த நாட்டிலே, மதீனாவை தலைநகராக கொண்ட அந்த இஸ்லாமிய நாட்டிலே அரசாங்கத்துடைய 3வது மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பின்னால் இருந்த பிரதான அமைச்சர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுக்கு நபி அவர்களுடன் கலந்தாலோசனைகள் வேலை இருந்தது, இன்னும் நிறைய வேலை, உழைப்பு, வியாபாரம் இருந்தது, குடும்பங்கள் இருந்தது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாயிலிலே வஹியை எடுத்து கற்பிக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்பிக்கும் பொழுது அவர் ஒரு நாள் வருவார், அடுத்த நாள் வர முடியவில்லை என்றால் தனக்கு பக்கத்தில் இருந்த அன்சாரி தோழர், ஆரம்பத்திலே கூட்டாளியும் கிடையாது, மதீனாவுக்கு வந்ததன் பின்னால் அறிமுகமான அன்சாரி தோழரை உடன்படிக்கை செய்து இருவரும் பேசி ஒரு நாள் அவர் செல்வார், அடுத்த நாள் இவர் செல்வார். சென்று வந்து சும்மா இருப்பது கிடையாது. சொல்லுகின்றார்கள், அவர் எனக்கு நபி அவர்கள் இந்த வஹியை கொன்று அல்லாஹ்வுடைய வஹியிலே எதை சொல்லி தந்தார்கள் என்பதை எனக்கு சொல்லித் தருவார். நான் போய்த்து வந்தால் அவருக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் என்று சொல்வதை பார்க்கலாம். இப்படி மார்க்கத்தை படித்ததன் காரணத்தினால் தான் அவர்களுக்கு உலகை வெல்ல முடிந்தது. இப்படி மார்க்கத்தை படித்ததன் காரணத்தினால் தான் அவர்களுக்கு அன்றாட வாழ்க்கையிலே மார்க்கத்தை நடைமுறைப்படுத்த முடிந்தது. அவர் ஒரு கலீஃபாவாக மாறியதன் பின்னாலும் கூட, நாட்டின் ஜனாதிபதியாக, தலைவராக உமர் இப்னுல் கத்தாப் மாறியதன் பின்னாலும் கூட அவருக்கு நபி அவர்களுடைய பாசறையிலே கற்றுக்கொண்ட அந்த படிப்பினைகள் உதவியது, நடைமுறைப்படுத்த முடிந்தது. ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகின்றேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சியை பற்றி யாரும் விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு நீதியான அரசு என்று காபிர்களால் கூட பெயர் பெற்ற ஒரு ஆட்சியாளர் தான் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்தியாவுடைய தலைவர் மகாத்மா காந்தி கூட நீங்கள் அரசியலை படிக்க வேண்டும் என்றால் உமர் இப்னுல் கத்தாபுடைய நீதியான ஆட்சியை வாசித்து பாருங்கள் என்று கூறக்கூடிய அளவுக்கு அனைவரும் போற்றக்கூடியது. ஒரு முறை ஒரு சம்பவம் நடக்கின்றது. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய அந்த சன்னிதானத்திலே நிறைய விடயங்கள், சந்திப்புகள் நடைபெறும். தூர பிரதேசத்திலிருந்து உயைனத் இப்னு ஹிஸ்ன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர், கிராமப்புறத்தவர் வந்து ஹுர் என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய தோழர் மதீனாவிலே வசித்தவரை அன்னைக்கு அங்கே அவருடன் தங்குகின்றார். கேட்கின்றார், நான் நாட்டுடைய தலைவர் உமர் ரலியல்லாஹு தஆலா அவரை சந்திக்க வேண்டும். இவர் அனுமதி எடுத்து கொடுக்கின்றார். இவருக்கு தெரியாது என்ன பேசுவார் என்று சொல்லி அங்கே சென்ற அந்த கிராமப்புறத்தவர் சொன்னார், ஹே இப்னுல் கத்தாப், அமீருல் முஃமினீன், மூமின்களின் தலைவரே என்று கூறவில்லை. அப்படித்தான் அழைப்பார்கள் கலீஃபாக்களை மரியாதையாக. உமர் என்று பெயரை கூட கூறவில்லை. கத்தாபுடைய மகனே என்று நாங்கள் தற்பொழுது பேச்சு வழக்கிலே ஒருவரை மரியாதை இல்லாமல் அழைக்கும் பொழுது அழைப்பதை போன்று ஹே இப்னுல் கத்தாப் என்று குறிப்பிட்டு கூறுகின்றார். இன்னக லா துஅதீனல் ஜஸல்
உங்களால் எங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது, எந்த சகனையும் கிடையாது. வலா தஹ்கும் பைனனா பில் அத்ல், நீங்கள் நீதியுடன் இந்த நாட்டை வழிநடத்துவதும் கிடையாது என்று சொன்னவுடன் உமருக்கு இயல்பிலேயே கோபப்படக்கூடியவர். இப்ப கோபம் பொத்துக்கொண்டு வந்தது. இப்ப சஹாபாக்கள் பார்க்கின்றார்கள். அப்பொழுது உடனே பக்கத்தில் இருந்த இவரை கூட்டு வந்த இந்த ஹுர் கூறுகின்றார், அமீருல் முஃமினீன் அவர்களே, ஹலீஃபாவே, நீங்கள் கோபப்பட வேண்டாம். அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றானே, ஹுதில் அஃப்வ, நீங்கள் மன்னிப்பை உங்களுடைய அணிகலனாக எடுத்துக் கொள்ளுங்கள். வஅமுர் பில் உர்ஃபி, நல்லதை கொண்டு ஏவுங்கள். வஅரித் அனில் ஜாஹிலீன், இந்த மடையர்களை, அறிவில்லாதவர்களை நீங்கள் ஏறிட்டும் பார்க்க வேண்டாம், நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான் என்று சொன்னவும் கோபப்பட்ட உமர் அப்படியே அடங்கிவிட்டார் என்பதாக அங்கே ஹுர் எங்களுக்கு அறிவித்து தருகின்றார். அங்கே சொல்கின்றார், கான வக்காஃபன் இந்த கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் ஓதப்பட்ட பொழுது அங்கினக்கே அப்படியே சரண்டராகி நின்றவராக நாங்கள் உமரை கண்டோம் என்பதாக ரலியல்லாஹு அன்ஹும் நாங்கள் சொல்வதை பார்க்கலாம். ஏன் காரணம்? சுன்னாவை, வஹியை படித்தார்கள், பின்பற்றினார்கள். சஹாபாக்கள் வஹியை, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை எவ்வாறு பின்பற்றினார்கள், எந்த அளவுக்கு அவசரமாக பின்பற்றினார்கள் என்பதற்கு இன்னொரு ஹதீஸ், நீங்கள் அனைவரும் அறிந்த ஹதீஸ். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்தாக தொழுகை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அறிவித்துக் கொடுக்கின்றார்கள், உங்களுடைய பாதனையிலே எங்களுடைய பள்ளி வாயில்களை போன்று அன்றைய பள்ளி வாயில்கள் காப்பட் விரிக்கப்பட்ட பள்ளி வாயில்களாக இருக்கவில்லை, மண் தரையிலே பாதனைகளுடன் தான் தொழுவார்கள். அப்பொழுது அறிவித்துக் கொடுக்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதரே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், உங்களுடைய பாதனையிலே நஜீஸ் இருக்கின்றது, அழுக்கு இருக்கின்றது, நீங்கள் கலட்டி விடுங்கள். இப்ப நபி அவர்கள் கலட்டி வலாஹுமா அலா யஸாரிஹி, தன்னுடைய இடப்பக்கமாக வைத்து விட்டார்கள். இப்ப பின்னுக்கு பார்த்து கொண்டிருந்த சஹாபாக்களும் அவர்களுடைய செருப்புகளை கலட்டி அப்படியே வைத்து விட்டார்கள். இதுதான் இத்திபா, இதுதான் பின்பற்றுதல். ஏன் என்று கேட்கவில்லை, கலட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நபி அவர்கள் தொழுது முடிந்ததன் பின்னால் கேட்டார்கள், ஏன் நீங்கள் கலட்ட வேண்டும் பாதனைகளை? விடையை பாருங்கள், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். சொன்ன விடையை பாருங்கள். ரஅய்னாக, உங்களை கண்டோம். அல்கைதனா அலைக, உங்களுடைய செருப்பை நீங்கள் கலட்டுவதை கண்டோம். ஃபஅல்கைனா நிஅலனா, எங்களுடைய செருப்பையும் நாங்கள் கலட்டினோம். இதான் விடை. ஏன் இது புத்திக்கு படுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், செய்தார்கள், ஊர்ஜிதமாக தெரிந்தால் அதற்கு பின்னால் கேள்வி இல்லை என்பதை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள் சஹாபாக்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அழுக்கு இருப்பதாக சொன்னார்கள், அதனால் தான் நான் கலட்டினேன், நீங்கள் கலட்டி இருக்க வேண்டிய தேவை கிடையாது என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய இன்னொரு ஹதீஸ், மக்காவுக்கு ஹஜ்ஜுக்கு அல்லது உம்ராவுக்கு சென்று ஹஜருல் அஸ்வதை மோருவதற்காக வேண்டி செல்கின்றார்கள். நெருக்கமாக செல்லும் பொழுது மனிதர்களுக்கு அக்கீதாவை படித்துக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும், சுன்னாவை பின்பற்றுவதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் சொன்னார்கள். ஹஜருல் அஸ்வதை பார்த்து சொன்னார்கள், ஹஜருல் அஸ்வத் நபி அவர்களுக்கு முந்தைய காலத்திலிருந்து மக்காவிலே போற்றப்பட்ட ஒரு கல். இதே போன்று பல நூறு கற்கள் அங்கே போற்றப்பட்டுக் கொண்டிருந்தன. அனைத்தும் இஸ்லாத்தின் பின்னால் அகற்றப்பட்டு ஒரே ஒரு கல், சுவர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட கல் மீதம் இருந்தது. அதனுடைய மகிமை என்னவென்று தெரியாது. ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அங்கே மோருவதற்கு முன்னால், முத்தம் கொடுப்பதற்கு முன்னால் சொல்கின்றார்கள், ஹஜருல் அஸ்வதை பார்த்து, அது பேசாது என்றும் தெரியும், மக்களுக்கு படிப்பினைக்காக சொல்கின்றார்கள், இன்னி அஅலமு அன்னக ஹஜர், நீ கல் என்பது எனக்கு தெரியும், லா ததுர்ரு வலா தன்ஃபா, உனக்கு எந்த பிரயோசனத்தையும் எங்களுக்கு தர முடியாது, எந்த தீங்கையும் இறக்க முடியாது என்பதையும் தெரியும். லவ்லா அன்னி ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கப்பலக் மா கப்பல்துக், நபி அவர்கள் உன்னை முத்தமிடுவதை நான் காணவில்லை என்றால் நானும் உன்னை முத்தமிட்டு இருக்க மாட்டேன். நபி அவர்கள் முத்தமிடுவதை கண்டேன், நான் முத்தமிடுகின்றேன் என்று சொன்னார்கள். இதே போன்று இன்னொரு முறை ஒரு சஹாபி, கடைசியாக இதை கூறி முடித்துக் கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பத்திலே தங்க மோதிரம் அணிவது தடை செய்யப்பட்டிருக்கவில்லை, நபி அவர்கள் அணிந்தார்கள். பின்னர் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சட்டம் வந்து தங்கம் ஆண்களுக்கு ஹராம் என்று சொல்லப்படவும் நபி அவர்கள் அணியவில்லை. ஒரு நாள் ஒரு சஹாபியுடைய கையிலே அந்த சட்டம் மாற்றப்பட்டதன் பின்னால் ஒரு சஹாபியுடைய கையிலே தங்க மோதிரத்தை கண்டார்கள். நபி அவர்கள் கலட்டி அதை வீசிவிட்டார்கள். நரகத்தை கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா நீங்கள் என்று இந்த மோதிரத்தை எடுத்து கலட்டி வீசிவிட்டார்கள்.
அப்படி என்றால் நீங்கள் தங்க மோதிரம் அணிய வேண்டாம் என்பதற்கு நபி அவர்கள் கடைபிடித்த ஒரு தவாவுடைய வழிமுறை. அப்ப சஹாபாக்கள் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று விட்டார்கள். அப்ப சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், நீங்க மோதிரத்தை அணிய தேவையில்லை, தங்கம் இல்லையா, ஹுத் ஹாத்தமக வன்தஃபி பிஹி, எடுத்து நீங்கள் பிரயோஜனம் அடையுங்கள், தங்கம் தானே, நீங்க பாவிக்க தேவையில்லை, விட்டு ஏதாவது எடுக்கலாம். சொன்னார், லா, இல்லை, லா ஆஹுதுஹு அபதன் வகத் தரஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் தூக்கி வீசியது எனக்கு வேண்டாம் என்று சொன்னார்கள். இப்படித்தான் அந்த சமுதாயத்துடைய பின்பற்றுதல் இருந்தது. அவர்கள் நபி அவர்கள் பின்பற்றி ஏதாவது ஒன்றை விட்டுவிட்டிருப்பார்களா? இன்று பிதாத் என்று இஸ்லாமிய சமுதாயத்தில் அரங்கேற்றப்படக்கூடிய பிதாத்துகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சஹாபாக்களோ செய்யாத ஒரு விடயத்தை இந்த முஸ்லிம்கள் ஏன் பின்பற்ற வேண்டும்? என்ன தேவை இருக்கின்றது? சஹாபாக்கள் பின்பற்றி இருக்க வேண்டுமே, இதிலே தேவை இருந்தால், இதிலே பிரயோசனம் இருந்தால் என்பதை இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை சிந்தனையிலே அவர்கள் உள்வாங்க வேண்டும். ஹிஜ்ரி 500 வருடங்களுக்கு பின்னால் தான் ஃபாத்திமி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இஸ்லாமிய சிற்றரசாக கருதப்படக்கூடியவர்கள் உருவாக்கிய ஒரு நிகழ்வுதான் ரபியுல் அவ்வலுடைய 12வது நாள் மௌலிதுன் நபவி என்று சொல்லப்படக்கூடிய நிகழ்வு. இதை அனைத்து ஆய்வாளர்கள் ஏற்றுக்கொண்ட விடயம். இன்னொரு அறிவிப்பிலே ஹிஜ்ரி 600க்கும் பின்னால் ஈராக்குடைய வட திசையிலே இருந்த எர்பில் என்ற மாநில மன்னர் உருவாக்கிய ஒரு நிகழ்வுதான் இந்த நிகழ்வு என்பது வரலாற்றால் மாற்ற முடியாது. வரலாற்றை சொல்வார்கள், லா யர்கம், யாருக்கும் சப்போர்ட் பண்ணாது வரலாறு. உள்ளதை உள்ளபடி பதிந்து வைப்பதுதான் வரலாற்றுடைய விடயம். அந்த வரலாற்றிலே இப்படித்தான் பதிவாகி இருக்கின்றது. ஆகையினால் நாங்கள் மார்க்கமாக பின்பற்றி நன்மையை சம்பாதிக்க வேண்டும் என்றால் தரவுகளை பார்த்தோம். எப்படி இந்த சஹாபாக்கள் முண்டி அடித்துக் கொண்டு செருப்பு கலட்டும் பொழுது உடனடியாக செருப்பை கலட்டி எங்களுக்கு பின்பற்றுவதை காட்டிய சஹாபாக்கள் எவ்வாறு எங்களுக்கு சுன்னத்தை படித்து பின்பற்றுவதை எடுத்து காட்டினார்களோ அதன் அடிப்படையிலே நாங்களும் சுன்னத்தை படித்து நபி அவர்களை நேசித்து பின்பற்றுவதன் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் வைக்க வேண்டிய நேசத்துடைய முழு வடிவத்தையும் நாங்கள் பதிவு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய விமோசனம் அல்லாஹ்வுடைய நேசம். அதுதான் கடைசி டார்கெட், அல்லாஹ்வுடைய நேசம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், குல், நபியே நீர் கூறும், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் நேசம் அல்லாஹ்வுடைய நேசம் வேண்டும் என்றால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அப்படி என்றால் அல்லாஹ் தஆலா உங்களை நேசிப்பான். வயக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிப்பான் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடக்கூடிய அந்த ஆயத்திலே இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நேசத்தையும் நாங்கள் தட்டிக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக எங்களுக்கு ஆகலாம். அப்படிப்பட்ட நன்மக்களாக மறுமையிலே சுவர்க்கத்திலே வீற்றிருப்பதற்கு அல்லாஹ் தஆலா எம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.